கேள்வி வந்திருந்தனா இல்லையா? அந்த கேள்வி ஒரு சிலர் செய்து அனுப்பியிருந்தா நீங்கள் இந்த கேள்வியோட கவனிங்க. நல்ல கேள்வி இல்ல. Cl2 சரிதானே? Cl2 நேர் ஏற்றமுடைய அயன்கள் பெறப்பட்டு திணிவு நிறமால மானில வந்து பகுப்பு செய்யப்பட்டதுன்னு சொல்லி இருக்கு. திணிவு நிறமானில Cl2 பகுப்பாய்வு செய்யப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்துல பெறப்பட்ட கோடுகள் தரப்பட்டிருக்கு. அதுல 35க்குரிய ஒரு கோடும் 36க்குரிய ஒரு கோடும் இருக்கு. சரிதான்? 35க்குரிய ஒரு கோடும் 36க்குரிய ஒரு கோடும் இருக்கு. அதே போல 70க்குரிய ஒரு கோடும் 71க்குரிய ஒரு கோடும் 72க்குரிய ஒரு கோடும் பெறப்பட்டிருக்கு. இங்க இந்த 70க்கு 71க்கு 72 6க்கு 3க்கு 1 என்ற விகிதத்தில பெறப்பட்டிருக்கிறார். சரி, இந்த கேள்விகளை நாங்கள் தொடராக பார்த்துக் கொள்வோம். முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்குது, குளோரின் எத்தனை வகையான சமதானிகளை கொண்டிருந்ததுன்னு சொல்லி. கவனித்துக் கொள்ளுங்க. இதுல 35 36 என்று சொல்லப்படுகின்ற 2 திணிவுகள் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 70 71 72. அப்ப திணிவு நிறமால மாநில பகுப்பாய்வு செய்யப்படும் போது இதுக்குள்ள இருந்து வார வாயு Cl2, இந்த Cl2 வாயு இதுக்குள்ள அயனாக்கப்படும். இங்க 2 மாதிரியான அயனாக்கங்கள் நடக்கலாம். குளோரின்ல 2 குளோரின் அணுக்கள் சேர்ந்து குளோரின் மூலக்கூறாக காணப்படும். இந்த அணு 35 சமதானியை கொண்டிருக்க, இதுவும் 35 சமதானியை கொண்டிருந்து Cl2 மூலக்கூறாக வரைக்குள்ள இந்த பிணைப்பு உடைக்கப்பட்டு 2 Cl 35 சமதானி அணுக்கள் வந்து இந்த அணுக்கள் மேலும் கேத்தோட் கதிரால தாக்கத்திற்கு உட்பட்டு Cl பிளஸ் ஆக வந்தால் Cl 35 சக என்று சொல்லப்படுகின்ற நேரேற்றம் பெற்ற துணிக்கை உருவாக்கப்படும். அது இந்த திணிவு நிறமான மாநில வந்து தாக்கைக்குள்ள இந்த 35 என்று சொல்லப்படுற இடத்துல தாக்கும். அதே போல வந்த இந்த Cl2 பிணைப்பு உடையாமல் ஒரு இலத்திரனை நேரடியாக இழக்கலாம். அதாவது பிணைப்பு உடையது. அப்ப Cl2 பிளஸ் ஆக வரலாம். அப்ப ஒரு Clக்கு 35, இன்னொரு Clக்கு 35, இந்த பிணைப்பு உடையல. அப்ப இது மூலக்கூற்று அயனாகத்தான் காணப்பட போகுது. பல்லணு அயன்கள் இருக்கலாம் தான். இந்த 2 அணுக்களும் பங்கிட்டு வேலை பிணைப்புல இருக்கீங்களா அயனை தோற்றுவிக்கும் Cl2 பிளஸ். அப்ப 35 35 70ஆக இருக்கு வேறுடைய திணிவு. அப்ப இந்த இடத்துல திணிவு 70ஆக வந்ததுக்கு காரணம் 35 சமதானியை உடைய 2 குளோரின் அணுக்கள் மூலக்கூறாக வந்து அந்த மூலக்கூறுல ஒரு நேரேற்றம் தூண்டப்படைக்க உங்களுக்கு இந்த இடத்துல அவதானிக்கப்படலாம். அதே போல 36 இது உடைஞ்சு 36 அணுவாக மாறி அது நேரேற்றப்பட்டால் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து தாக்கும். இது உடையாமல் இதை போல Cl 36 Cl 36 என்று இருந்தால்
இதுல ஒரு பிளஸ் இருந்தால் நீங்க உங்களுக்கு சிஎல் 35 சிஎல் 36 கொண்டு ஒரு பிளஸ் தான் வரும். அப்ப 71 இந்த இடத்துல வந்து உணரப்படும். அப்ப இந்த திணிவுக்கு காரணம் ஒரு Cl2 மூலக்கூறுல இருக்கிற ஒரு Cl2 மூலக்கூறுல இருக்கிற 35 சமதானியாக கொண்ட குளோரின் அணுவையும் 36 சமதானியாக கொண்ட குளோரின் அணுவையும் கொண்ட இடம் தான் இந்த இடம். அப்ப இது உங்களுக்கு இப்ப விளங்கி இருக்கும். 36 சமதானியை கொண்ட மூலக்கூறு பிளஸ் ஆக வந்திருந்தால் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து 72. அப்ப 2 சமதானிகள் காணப்படுவதால 2 அணுக்கள் சேர்ந்து மூலக்கூறுகளை தோற்றுவிக்கும் போது 3 விதமான சமதானிகளுடைய மூலக்கூறுகள் உருவாகலாம். சரி, 3 விதமான திணிவுகளுடைய சமதானிகள் உருவாகலாம். ஒன்று 35 கொண்ட Cl2 மூலக்கூறு, மற்றது 36 கொண்ட Cl2 மூலக்கூறு, மற்றது 35 கொண்ட Cl2 மூலக்கூறு. இது 35 கொண்ட Cl2. சரி, அப்ப முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்குது, எத்தனை சமதானிகள் உண்டு? இதுகள் சமதானிகள் அல்ல, இந்த சமதானிகளால் உருவாக்கப்பட்ட மூலக்கூறுகள். அது மூலக்கூற்று நிலையில அயனாக்கப்பட்டு பதிகருவியில வந்து விழுந்திருக்கு. இந்த மூலக்கூறுகள்ல இருக்கிற எண்ணிக்கை ரேஷியோ தான் இதுல தரப்பட்டிருக்கு. 70ல 6, 71ல 3, 72ல 1 இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப முதலாவது கேள்வி, எத்தனை வகையான சமதானிகள் கொண்டிருக்கின்றது என்று கேட்டு. அப்ப எத்தனை வகையான சமதானி குளோரினுக்கு இருக்கு? 2 வகையான சமதானி. முதலாவது கேள்விக்கு விடை 2 வகையான சமதானி. ஒன்று 35, மற்றது 36. அடுத்த கேள்வி, இந்த 35, 36 என்னும் இடங்களில் கோடுகள் தோன்ற காரணமான அயனினம். அவ கவனித்துக் கொள்ளுவோம். Cl பிளஸ் ஒரு நேரேற்றப்பட்ட அயன் தான் நீங்க உருவாக்கப்பட்டதுன்னு முதலே சொல்லி. அப்ப Cl பிளஸ் இதுல தாக்கி இருக்கிற முறையில இந்த அயன் தான் இதுல தாக்குனது காரணம். சரியா? இந்த இடத்துல திணிவன் 35 கொண்டு ஒரு நேரேற்றம் பெற்ற குளோரின் துணிக்கலாம் இதுல தாக்கி உங்களுக்கு இந்த கோட்டுக்கு காரணமாக இருக்கு. அப்ப இந்த 36 காரணமா Cl 36 பிளஸ். இரண்டாவது கேள்விக்கு விடை Cl 35 பிளஸ் அயனும் Cl 36 பிளஸ் அயனும். Cl 35 பிளஸ் அயனும் Cl 36 பிளஸ் அயனும் தான் இந்த 2 இடத்திலையும் சரி 2 இடத்திலையும் கோடுகள் தோன்றுவதற்கு காரணம். திணிவு நிறமால மானியில அயனாக்கப்பட்ட இடம் தான் இது. அயன் வந்தான் இல்ல தாக்கம் 35, 36. உங்களுக்கு முதலாவது கேள்விக்கு விடை 2 வகையான சமதானி. இரண்டாவது கேள்விக்கு விடை இந்த இடத்துல தாக்குற அயனினம் வந்து Cl 35 பிளஸ் இதுல வந்து தாக்குறது Cl 36 பிளஸ். மூன்றாவது கேள்வி கேட்கப்படும் 70, 71, 72 கோடுகள் தோன்ற காரணமான அயனினங்கள். 70, 71, 72 கோடுகள் தோன்ற காரணமான அயனினங்கள். Cl 2 அணுக்கள் பங்கிட்டு பிணைப்புல வந்து Cl2 மூலக்கூறாக இருக்கு. இதுல ஒரு அணு துணிவன் 35 அணு துணிவன் 35 இன்னொன்று 35 கொண்டிருந்தால் இதுல இருக்கிற 2 அணுக்களை மொத்த திணிவு, அதாவது இந்த மூலக்கூறு மொத்த திணிவு 70 இருக்கு. உண்மை நான் இதுல 70 குறிக்கிறது அவ்வளவு பொருத்தப்பாடு இல்லை என்றால்
திணிவன் தான் இது சாரண திணிவு மாதிரி இருக்கு 70. அப்ப 35 கொண்ட மூலக்கூறு தான் இது. அப்ப நீங்கள் இதுல குறிப்பிடும் போது Cl2 35 சரியா? அப்ப நாங்கள் தெளிவாக எழுதி கொள்வோம். Cl2 பிளஸ் தான் இந்த பிளஸ்ல இருக்கிற 2 அணுக்களினுடைய திணிவண்ணும் 35 சொல்றவங்க இந்த அயனினம் இதுல தாக்கினால் 70 திணிவன். அடுத்தது இதுல ஒரு தாக்குற அயன் அதுவும் Cl2 பிளஸ் தான் மூலக்கூற்று நிலையில தான் இருக்கும். Cl2 பிளஸ் என்ற திணிவண்ணின் 2 மடங்குக்கு சமனாக இருக்கு. அதுல ஒருவர் 35 சமதானியாக இருக்கு, இன்னொருவர் 36 சமதானியாக இருப்பார். ஒருவர் 35 சமதானியாக இருக்கு, இன்னொருவர் 36 சமதானியாக இருக்கு. அடுத்த இடத்துல தாக்குறது அதுவும் Cl2 பிளஸ் தான் மூலக்கூறு தான். இதுல ஒரு Cl 36 இன்னொரு Cl 36 சரியா? இந்த 3 மூலக்கூற்று அயன்களும் தான் இந்த இடத்துல தாக்கி கோடுகள் தோன்றி இருக்கு. உங்களை கேட்டு இருக்குது இந்த 70, 71, 72 கோடுகள் தோன்ற காரணம் யாது? 70, 71, 72 கோடுகள் தோன்ற காரணம் யாது? அடுத்த கேள்வி Cl35 எத்தனை சார்வலன் என்று கேட்டிருக்கு. Cl35 சார்வலன் என்று கவனிங்க. இந்த இடத்துலதான் நீங்கள் சரியா விளங்கிக் கொள்ள வேண்டும். 70 திணிவண்ணாக கொண்ட மூலக்கூறுகள் 6, 71 திணிவண்ணாக கொண்ட மூலக்கூறுகள் 3, 72 திணிவண்ணாக கொண்ட மூலக்கூறுகள் 1. அப்ப சார் வலன் என்பது கவனிங்க, சார் வலன் என்பது சமதானியின் எண்ணிக்கையின் கீழ் மொத்த எண்ணிக்கை. அப்ப இங்க 6 70 இருக்கு, 70 திணிவன் 70 உடையது 6 இருக்கு சரிதான். திணிவன் 71 3 இருக்கு, திணிவன் 72 1 இருக்கு சரி. இப்ப 3வது வழியை திருப்பி கவனித்துக் கொள்ளுங்க. இந்த திணிவு திருச்சிய மாநில பெறப்பட்ட வரைவில திணிவு 30 கொண்ட ஒரு கோடும் 35 கொண்ட ஒரு கோடும் 36 கொண்ட இன்னொரு கோடும் அவதானிக்கப்படுற அதே நேரம் 70 கொண்ட கோடும் 71 கொண்ட கோடும் 72 கொண்ட கோடும் அவதானிக்கப்படுகிறது. அப்ப குளோரின் ஈரணு மூலக்கூறாக காணப்படக்கூடியது. அவ சமதானி என்று பார்க்கும்போது Cl35 Cl36 மூலக்கூறு என்று பார்க்கும்போது 2 அணுக்கள் சேர்ந்ததான் மூலக்கூறு. அப்ப 70 என்பது 2 அணுக்களினுடைய திணிவாக இருக்கலாம். அப்ப அந்த 2 அணுக்களினதும் திணிவு 70 இருக்குது என்று சொன்னால் சமதானி 35 இருக்க வேணும். அப்ப Cl2 பிளஸ் என்ற மூலக்கூறு தான் இந்த இடத்துல தாக்கினால், அயனினம் தான் தாக்கினால், அந்த Cl2ல இருக்கிற 2 குளோரின் அணுக்களும் 35 சமதானியாக கொண்டவை. அப்ப இந்த இடத்துல தாக்குற திணிவு 71. அப்ப Cl2ல 35 இருக்குது 36 இருக்கு. குளோரின் 2 அணுக்களை கொண்டு Cl2 மூலக்கூறை ஆக்கி இருக்கு. அதுல ஒரு அணு சமதானி 35 இன்னொரு அணு சமதானி 36 கொண்டு அந்த Cl2 மூலக்கூறு ஆக்கப்பட்டிருந்தால் அதனுடைய திணிவு 71 இருக்கு. அதே போல 2 குளோரின் அணுக்களும் 36 சமதானியாலே ஆக்கப்பட்டிருந்தால் அது 72 திணிவாக கொண்டிருக்கு. அப்ப இந்த 3 இடத்திலையும் தாக்கின கோடுகள் 6க்கு 3க்கு 1, அதாவது 70 6, 71 3, 72 1. இதுதான் உங்களுக்கு தரப்பட்ட தரம். ஆனா சார்வலன் என்பது என்ன? சமதானியின் எண்ணிக்கை என்று மொத்த சமதானிகளின் எண்ணிக்கை.
இதுல உங்களுக்கு சமதானிகள் எண்ணிக்கை தந்திருக்கு இல்ல, மூலக்கூறுகள் எண்ணிக்கை தந்திருக்கு. அப்ப பாருங்க 35 சமதானிகள் எண்ணிக்கை பாருங்க, மூலக்கூறுல 6 இருக்கு. அப்ப இதுவும் ஒரே சமதானி. அப்ப குளோரின் 35ல மொத்தம் எத்தனை இருக்கு? இந்த Cl2 மூலக்கூறு 6 மூலக்கூறுகள் இருக்குது என்றால் 12 குளோரின் அணுக்கள் வரும். Cl35 இதுல 12 அணுக்கள். இதை நீங்க நான் சொல்ற கொஞ்சம் கவனமா பாருங்க. Cl2 மூலக்கூறு தான் 6. Cl2 மூலக்கூறு தான் 6. அப்ப Cl2 மூலக்கூறு 6 என்றால் இது 70 உடைய Cl2 மூலக்கூறு. அப்ப ரெண்டு சமதானியும் என்ன? 35 35. அப்ப இதுல இருக்கிற மொத்த சமதானியம் எவ்வளவு? 35 12. ஏன் ஒரு மூலக்கூறுல 2 அணுக்கள் இருக்கு. 6 மூலக்கூறுகள்ல 12 அணுக்கள் இருக்கு. இந்த 12 அணுக்களும் 35 சமதானியாக கொண்டவை. இது Cl2 பிளஸ் வந்து ஒரு 35 ஒரு 36 கொண்டது. அப்ப இந்த மூலக்கூறுல 3 மூலக்கூறு இருக்கா? இந்த மூலக்கூறுல 3 மூலக்கூறு இருக்கு. இதுல 35ல 3ம் 36ல 3ம் இருக்கு. அப்ப இதுல 3 சேர்ந்து 3 மூலக்கூறை உருவாக்கி இதுல ரெண்டுமே 36. அப்ப 36 Cl-ல 2 இருக்கு. அப்ப மொத்த மூலக்கூறுகள் 10. 6 4 1. 10 மூலக்கூறுகள் மொத்த அணுக்கள் எவ்வளவு? 20. இந்த 20 அணுக்கள்ல Cl35 சமதானியாக கொண்ட அணுக்கள் இதுல 12 இருக்குது, இதுல 3 இருக்கு. அப்ப மொத்தம் 15. அப்ப Cl35 சமதானியாக கொண்ட மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 15. காரணம் 70 துணிவண்ணில் 6 இருக்கிறால 12 மூலக்கூறும் கட்டாயம் 35 தான் இருக்கும். 71ல 3 இருக்கிறால ஒரு மூலக்கூறு 35, இன்னொன்று 36. அப்ப அதுல 3 மூலக்கூறுண்டா 3 35 3 36 இருக்கும். Cl35ல 15 அணுக்களும் Cl36ல இந்த Cl2 இதுல 2ம் இதுல இருந்து 3 மொத்தம் 5 அணுக்களும் காணப்படும். மொத்த மூலக்கூறுகள் 10ஆக இருந்தாலும் ஒவ்வொரு மூலக்கூறும் 2 அணுக்கள் வீதம் கொண்டுள்ளது. ஏன்? Cl2 தான். ஆகவே 10 மூலக்கூறுலையும் 20 அணுக்கள் உண்டு. 10 மூலக்கூறுலையும் 20 அணுக்கள் உண்டு. அந்த 20 அணுக்கள்ல திணிவன் 35 கொண்ட அணுக்களின் எண்ணிக்கை 15. திணிவன் 36 கொண்ட அணுக்களின் எண்ணிக்கை 5. அப்ப சார்வலன் என்பது என்ன? மொத்த சமதானிகள் எண்ணிக்கை என்கள் குறித்த சமதானிகளின் எண்ணிக்கை. ஆகவே Cl35 சார்வலன் Cl35 சார்வலன் மொத்த மூலக்கூறுகள் 20. அதுல Cl35 15. இதுதான் Cl35 சார்வலன். 0.75 வரும். சரி, 0.75 வரும். 3 4 0.75 சார்வலன். இதே போல Cl36 சார்வலனையும் காணலாம். மொத்த அணுக்களின் எண்ணிக்கை 20. அதுல Cl36 அணுக்களின் எண்ணிக்கை 5. அப்ப 0.25 ஆக இருக்கும். 0.25 ஆக இருக்கு. சரிதான். அப்ப Cl35 சார்வலன் 0.75. Cl36 சார்வலன் 0.25. இனி இந்த கேள்வி வளமையான கேள்வி போலத்தானே. சமதானிகள்கிட்ட திணிவண்ணுக்கு சமன் என்று எடுத்துக்கொண்டு சார்வலன் கணிச்சிடம். இந்த சார்வலனை பயன்படுத்தி என்ன செய்யலாம்? சராசரி திருப்பி காணலாம். சராசரி திணிவு தான் திணிவண்ணாக இருக்கும். சரியோ? அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. இதுல உங்களுக்கு விளங்க வேண்டிய உண்மையான விஷயம் வந்து
இந்த இடத்துல தாக்கின அயனினங்கள் அணுக்கள் அயன்கள் அல்ல, அது மூலக்கூற்று அயன்கள். இதுல தாக்கினது வந்து அணுக்கள், அதாவது Cl என்ற அணுவின் ஒரு நேரீட்டு, இதுவும் Cl என்ற அணுவின் நேரீட்டு. இது 35 திணிவு, இது 36 திணிவு, அதுல கோடுகள் இருக்கு. அதிண்ட திணிவின் 2 மடங்காக அல்லது 2 மடங்கு கிட்டவாக இருக்கிறதால இதெல்லாம் மூலக்கூற்றுக்குரிய இடங்களாக இருக்க வேண்டும். மொத்த மூலக்கூறுகள் தான் 6க்கு 3 கொண்டு. அப்ப இங்க திணிவு 70 என்றால 2 மூலக்கூறு 35 35 இருக்காங்க. 6 மூலக்கூறுல 12 அணுக்கள் இருக்கு. 12 அணுக்கள்டையும் 35 சமதானி 12ஆக இருக்கு. இதுல 35 36 தான் ஒரு மூலக்கூறு ஆகுது. இதுல 3 மூலக்கூறு இருக்குண்டா 3 35 3 36 இருக்கு. சரியா? இது 72 ரெண்டுமே 36. அப்ப ஒரு மூலக்கூறுல 2 அணுக்கள் இருக்கு. அப்ப இதுல நாங்கள் கருதுற மொத்த சமதானிகள் வந்து 20 அணுக்கள், அதான் 20 அணுக்கள். அதுல 15 அணுக்கள் 35 சமதானியாக கொண்டவை, 5 அணுக்கள் 36 சமதானியாக கொண்டவை. அப்ப சார் வளன் மொத்த எண்ணிக்கையின் மேல் குறித்த சமாதானிகளின் எண்ணிக்கை. சரியா? அப்ப இது உங்களுக்கு இது பழமையான கேள்வி போலவே அமையும். நாங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி கேள்வியெல்லாம் பார்த்துருக்கிறோம். எங்களுக்கு சார்வலன் தந்தால் கார்பன் மண் சமதானி சார்பான அணுத்திணிக்கு பதிலாக சமதானி அணுத்து துணிவு என்ன பயன்படுத்தலாம். சரி, அப்ப கவனிங்க. Cl சராசரி துணிவு Cl சராசரி துணிவு 35 ஜூல் பெற 0.75 சக 36 ஜூல் பெற 0.10. முப்பத்தி 5 ஜூ பெற 0.75 சக 36 ஜூ பெற 0.25. இதை சுருக்கும் போது 35.25 அமையும். நீங்க பெருக்கி எடுத்தாச்சுதான் 35 ஜூ வேற 0.75 36 ஜூ 0.25 சுருக்கி எடுக்க 35.25 சரியா? இதை நீங்கள் திருப்பி ஒருக்கா செய்து பாருங்க. கடைசியா நான் உங்களுக்கு பல்லணு அயன்கள் சம்பந்தமாக சொல்லி தந்தேன். பல்லணு அயன்கள் அயன் எப்படி உருவாகுதுன்னு சொல்லி, அயனின் உருவாக்குறதுக்கு புரோத்தன் இலத்திரன் எந்த எண்ணிக்கை மாறுதுன்னு சொல்லி குறிப்பிட்டு இருக்கு. உங்களுக்கு புரோத்தன் எண்ணிக்கையில மாற்றம் ஏற்படாது. சரிதான்? புரோத்தன் எண்ணிக்கையில மாற்றம் ஏற்படாது. அப்ப யாருல மாற்றம் ஏற்படும் சொன்னா இலத்திரன் எண்ணிக்கை தான் மாறும். ஒரு அணுவுக்கு இலத்திரனை சேர்க்கலாம், ஒரு அணுவிலிருந்து இலத்திரனை அகற்றலாம். இலத்திரனை சேர்த்தால் மறை அயன்களும், இலத்திரனை அகற்றினால் நேர் அயன்களும் வரும். இவ்வாறு உருவாக்கப்படுகின்ற நேர் அயன்களை நாங்கள் கட்டியன்கள் என்றும், மறை அயன்களை அந்நியன்கள் என்று சொல்லியும் அடையாளப்படுத்திக் கொள்வோம். சரியா? அப்ப தனிய அணு நிலையில் நேர எண்கள் கட்டியன்கள் இருக்கலாம், அந்நியன்கள் இருக்கலாம். அதே மாதிரி பல்லணுக்களாகவும் அயன்கள் காணப்படும். கட்டியனும் இருக்கலாம், அந்நியனும் காணப்படலாம். பல்லணு அயன்களாக காணப்படலாம். சரியா? இப்ப நாங்கள் இன்னைக்கு அடுத்த விஷயத்தை பற்றி கதைப்போம்.
தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. மின்காந்த கதிர்ப்புகள். மின்காந்த கதிர்ப்புகள். மின்காந்த கதிர்ப்புகள். மின்காந்த கதிர்ப்புகள். மின்காந்த கதிர்ப்புகள். சரி, கவனித்துக் கொள்ளுங்கள். இதுல நாங்கள் வெப்பம் கடத்தப்படுகின்ற வழிகள் என்று சொல்லி நீங்கள் சின்ன வயதுல படிச்சிருப்பீங்க. வெப்பம் ஊடு கடத்தப்படுகின்ற வழிகள். அதுல கடத்தல் அப்படின்னு சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். ஊடக துணிக்கைகளின் உதவியோட வெப்பம் ஓரிடத்திலிருந்து இன்னொரு கடத்தப்படுவதாக சொல்லி, சாதாரணமாக நாங்கள் ஒரு இரும்பு கோலை நெருப்பில பிடிக்கும் போது அந்த நெருப்பில இருக்கிற வெப்பம் எங்களோட கைக்கு மாற்றப்படும். சரிதான்? ஹெடிங் சொல்றேன்னா, சரி, ஒரு இரும்பு கோலை எங்களோட நெருப்பில பிடிக்கும் போது அந்த நெருப்பில உள்ள வெப்பம் எங்களோட உடலுக்கு இடமாற்றப்படும். அப்ப நாங்கள் சொல்லிக்கோம இரும்பு கம்பியில இருக்கிற அணுக்கள் அந்த வெப்பத்தை எங்களுக்கு இடம் மாற்றி இருக்கு. வெப்ப கடத்தல் என்று சொல்லுவோம். சாதாரணமாக ஒரு மரத்துக்கு கீழே வச்சு நாங்கள் நெருப்பு எரிச்சால் அந்த மரத்தினுடைய இலைகள் அசைவதை நாங்கள் பார்த்திருக்கோம். அவ கீழே எரிக்கப்படுகின்ற அந்த வெப்பம் மேல் நோக்கி நகர்றதையும் நாங்கள் பார்க்கிறாங்க. இதனால மரத்தின் இலைகள் கருகிறதையும் நாங்கள் அவதானிச்சிருக்கோம். அதாவது கீழே இருந்த வெப்பம் மேல உள்ள இலைகளுக்கு கடத்தப்பட்டிருக்கு. அதற்கு காரணம் வளி மூலக்கூறுகள் விரிவடைஞ்சு மேல போனது. அதை நாங்கள் மேற்காவுகு என்று கதைச்சிருக்கோம். மேற்காவுகு அல்லது உடன்காவுகு என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்க. சரியா? இப்ப என்னண்டா, வெப்பம் கடத்தப்படுவதற்கு நீங்கள் படிச்ச நீங்கள் இந்த இரும்பு அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளும் வளி மூலக்கூறுகளும் இந்த இடத்துல பங்களிப்பு செய்யுதுன்னு சொல்லி, சூரியனுக்கும் எங்களுக்கும் இடையில 10,000 கோடி மைல் தூரம் வெற்றிடம் தான் காணப்படுது. அப்படி என்று சொன்னால் சூரியனுடைய ஒளி, சூரியனுடைய வெப்பம் பூமிக்கு எவ்வாறு வந்தது, அதற்கு என்ன காரணம் என்று நாங்கள் பார்த்தால், ஊடகங்கள் அவசியம் இல்லாமலும் சக்தி கடத்தப்படும் என்ற உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். சரியா? ஊடக துணிக்கைகளின் அவசியம் இல்லாமல் சக்தி ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடத்தப்பட முடியும். அதே நேரத்தில் ஊடக துணிக்கைகளாலையும் சக்தி ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படும். சரியா? ஊடக துணிக்கைகளால சக்தி ஓரிடத்திலிருந்து இன்னொரு கடத்தப்படுற உதாரணம் தான் நான் முதல் கதைச்சது. இரும்பு கம்பிய நெருப்பில பிடிக்கக்குள்ள எங்களுக்கு சுடுகிறது. ரெண்டாவதா கதைச்சது மரத்துக்குள்ள நாங்கள் எரிக்கும் போது மரத்தின் இலைகள் ஆடுறது, மரத்தின் இலைகள் கருகிறது. அங்க வளி மூலக்கூறுகள் காரணமாக இருந்தது, இரும்பு அணுக்கள் காரணமாக. இப்ப சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில வெப்பம் கடத்தப்படுது, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில ஒளி கடத்தப்படுதுன்னு சொன்னால் இந்த வெற்றிடம் எந்த விதமான ஊடக துணிக்கைகளையும் கொண்டிருக்கு. அப்ப ஊடக துணிக்கைகள் இல்லாமலும் சக்தி கடத்தப்படும். அப்படி கடத்தப்படுகின்ற முறையை தான் நாங்கள் கதிர் வீசல் என்று சொல்லிக்கொள்கிறோம். அதாவது ஊடக துணிக்கைகளின் அவசியமின்றி சக்தி ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடத்தப்படுகின்ற செயல்முறை கதிர்வீசல்.
இதுல மின்காந்த அதிர்வுகளை கொண்ட கதிர்வீசல்களை நாங்கள் மின்காந்த கதிர்ப்புகள் அல்லது மின்காந்த கதிர்வீசல்கள் என்று சொல்றோம். அப்ப மின்காந்த கதிர்ப்புகள் செல்வதற்கு ஊடகம் அவசியம் இல்லை. அப்ப சூரியன்ல இருந்து வார ஒளி ஒரு மின்காந்த கதிர், மின்காந்த கதிர்ப்பு. சூரியன்ல இருந்து வார வெப்பம் ஒரு மின்காந்த கதிர்ப்பு. அப்ப இவை பூமியை வந்தடைவதற்கு இடையில எந்த துணிக்கைகளும் அவசியம் இல்லை. சரியா? அதற்கு காரணம் அந்த ஒளியும் வெப்பமும் போட்டோன் என்று சொல்லப்படும் சக்தி சொட்டுக்களாகத்தான் கடத்தப்படுகிறது. அப்ப அதற்கு ஊடகம் அவசியம் இல்லை. சரிதான்? அப்ப மின்காந்த கதிர்வீசல் என்பது மின்காந்த அலைகளை கொண்டதான் மின்காந்த அலை இயக்கத்தை கொண்டிருக்கும். இவை கடத்தப்படுவதற்கு ஊடக துணிக்கைகள் அவசியம் இல்லை. இப்ப நீங்க முந்தி படிச்சிருக்கீங்க, வளி அல்லது வெற்றிடத்தில மின்காந்த கதிர்ப்புகள், வளி அல்லது வெற்றிடத்தில மின்காந்த கதிர்ப்புகள் 2.998 தர 10⁸ மீட்டர்/(-1) என்னும் கதியில பயணம் செய்யும். வளி அல்லது வெற்றிடத்தில நீங்கள் ஒளியின் கதி என்று இதை படிச்சிருப்பீங்க. வளி அல்லது வெற்றிடத்தில ஒளி வந்து 2.998 தர 10⁸ மீட்டர்/(-1). அதாவது ஒரு செகண்ட்ல 2.998 தர 10⁵ கிலோமீட்டர் என்று சொல்லலாம் தூரம் இந்த ஒளி பயணம் செய்யும். ஒரு செகண்ட்ல ஒளி செல்லுகின்ற தூரம். இதை நாங்கள் கணித்தல்களை இலகுவாக்கும் பொருட்டு 3 தர 10⁸ மீட்டர்/(-1) என்று சொல்லிக் கொள்ளலாம். நாங்கள் கணித்தல்களை சுருக்கல் முறையில செய்யறதால கணித்தல்களை இலகுவாக்குறதுக்காண்டி ஒளியினுடைய கதி 3 தர 10⁸ மீட்டர்/(-1) என்று அடையாளப்படுத்தி கொள்வோம். அப்ப இந்த மின்காந்த கதிர்ப்புகளும் ஒளியும் ஒரு மின்காந்த கதிர்ப்புகள். ஆகவே இதுவும் 3 தர 10⁸ மீட்டர்/(-1) வேகத்தில பயணம் செய்யும். அப்போ ஒளியின் கதியில தான் மின்காந்த கதிர்ப்புகளும் பயணம் செய்யும். சரிதானே? அப்ப தலையங்கம் போட்டு கொடுங்க. சரி, மின் காந்த கதிர்ப்புகள் மின்காந்த கதிர்ப்புகள் எழுதிக் கொள்ளுங்க. ஊடக துணிக்கைகளின் அவசியமின்றி சக்தி ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு
இன்னொரு இடத்திற்கு கடத்தப்படும் செயல்முறை கடத்தப்படும் செயல்முறை கடத்தப்படும் செயல்முறை மின்காந்த கதிர்ப்பு ஆகும். மின்காந்த கதிர்ப்பு ஆகும். மின்காந்த கதிர்ப்பு ஆகும். மின்காந்த கதிர்ப்பு மின்காந்த கதிர்வீசல் எல்லாம் ஒன்றுதான். மின்காந்த கதிர்ப்பு ஆகும். இந்த மின்காந்த கதிர்ப்புகள் மின் இயல்பையும் காந்த இயல்பையும் கொண்ட அலைவுகளை வெளிக்காட்டும். அதனால நாங்கள் மின்காந்த அலைவுகளை கொண்ட கதிர்ப்புகளை மின்காந்த கதிர்ப்புகள் எளிமையாக சொல்லிக் கொடுத்தோம். ஒரு அலைக்கு மின்காந்த இயல்புகள் இருந்தால் அதை நாங்கள் மின்காந்த அலைகள் என்று சொல்லிக் கொள்வோம். சரிதான், தொடர்ந்து எழுதி கொடுப்போம். அதாவது 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 மின்காந்த அலைவுகளை கொண்ட கதிர்ப்புகள் மின்காந்த அலைவுகளை கொண்ட கதிர்ப்புகள் மின்காந்த அலைவுகளை கொண்ட கதிர்ப்புகள் மின்காந்த அலைவுகளை கொண்ட கதிர்ப்புகள் மின்காந்த கதிர்ப்புகள் ஆகும். அப்ப இந்த மின்காந்த அலைகள்ல மின் இயல்பும் இருக்கும், காந்த இயல்புகளும் கொண்டிருக்கும். சரிதானே? இவங்களோட ஒளி ஒரு மின்காந்த கதிர்ப்பு. அதனாலதான் சூரியன்ல இருந்து பூமிக்கு வருது. வெப்பம் ஒரு மின்காந்த கதிர்ப்பு. அதாவது